வெல்கம் மக்கள்ஸ். ஃபஸ்ட் டைம் வீலாகில் வாத்தியார் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன நாள்? நீட் எக்ஸாமினேஷன். என்ன பண்ணலான்னு தோணுச்சுன்னா, எப்படியும் வந்து எல்லா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜ் ஸ்கூலுக்கு வெளியெல்லாம் உட்காந்துருப்பாங்க. டீச்சர்ஸ் மோஸ்ட்லி ஆண்டவா அவன் ஒழுங்காக எழுதிடணும், நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யோசிச்சுருப்பாங்க. நானும் அந்த ரகம் தானே, வாத்தியார் தானே, அதான் கோயிலுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஒழுங்காக நடத்திட்டோம், அவனும் ஒழுங்காக எழுதுவான்னு வச்சுக்கோங்க. இடையில அந்த கோல்மால் பண்ணக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் அப்படியே சுற்றுவோம் அன்றைக்கி. ஸோ அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் ஒரு 4 வியூஸ் வரும்ல, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி போகிறது, இன்றைக்கி ரவுண்ட் அடிக்கிறது ஃபுல்லாகவே நம்ம விலாகாக வந்து எடுத்து போடுவோம். இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாக, ஸ்கூல் மற்ற விஷயங்கள் ரிலேட்டடாக ஒரு ப்ளேலிஸ்ட் போடுவோம். ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட்லி சொன்னால் போட மாட்டேன், ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னா, செட்டிக்குளம் கரும்பு முருகன் கோயில். ஸ்பெஷல் என்னென்னா, வேலுக்கு பதிலாக கரும்பு இருக்கும் முருகன் கையில். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ன்ட்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதை முடித்தோடனே நேராக திருச்சி போகிறோம். அங்கேருந்து வெயில் தான், அப்படியே அங்கங்கே ஆல்ட்டு போட்டு போவோம். இடையில என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஆல்ட் போட்டு முருகன் கோயில் அங்கே திருச்சியில் போயிட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜம்புகேஸ்வரர் கோயில், திருவான கோயில், அங்கே போவோம். அங்கே போயிட்டோம்னா அடுத்து நேராக வண்டி எங்கே போவோம்னா விராலிமலை போயிட்டு போகிற வழியில் எங்கேயா சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் திருப்பி வரோம். நம்ம பசங்க திருச்சியில் தான் மோஸ்ட்லி சென்டர் போட்டிருக்காங்க. அப்போது திருச்சியில் வந்து ஏதாவது ஒரு சென்டரை போய்ட்டு யாராவது ஒருத்தரை பிடிச்சி எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, எக்ஸாம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்குவோம். ஸோ என்ன, வேறு ஒன்றும் இல்லை, எப்படி போகிறோம் வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சும்மா அப்லோட் பண்ணி வைக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கவங்க பாருங்கள். இடையில டைம் இருக்கும்போது அந்த நீட் எக்ஸாம் எப்படி பசங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஏன் வந்து அந்த கரியருக்குள்ளே வரான், அவன் எப்படி படிக்கிறான், முதல்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டாலாம் அனுப்பிவிட்றாங்களா, எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். சரியா? வேறு என்ன, அம்பிடுதேன்.